தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஒரு 30,000 பட்ஜெட்டில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்கன்னு சொல்லி நான் ட்விட்டரில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வெவ்வேறு ஸ்மார்ட் ஃபோனை சொன்னாலுமே ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, OnePlusல வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நான் வாங்குவேன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்களே, ஒரு ரியல்மிலேருந்து Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ப்ரைஸை வச்சு நம்ம இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் கம்பேரிசன் பண்ணால் எப்படி இருக்குன்றதுனால தான் ஒரு குயிக்கான கம்பேரிசனை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல டிசைனிங்க. ஸோ டிசைன் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டிவ். உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எதுவோ நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிசைன் தான் இருக்கும். நீங்கள் சைட் பை சைட் வச்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அண்ணன், இது கொஞ்சம் தம்பி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுமே தவிர மற்றபடி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். நான் இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை கலர் ஒன்று இருக்குது. ஃபோட்டோ வேணால் காமிக்கிறேன். ஸோ அந்த பச்சை கலர் கொஞ்சம் புதுசாக இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது பக்கம் போகலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியாக நார்மலாக வந்து இருக்கும். எந்த ஒரு அடி தடி எதுவுமே வந்து இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்கும். ஸ்பெஷலி இந்த கேமரா டிசைன் இப்போ புதுசாக வந்தது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரியல்மியில். அண்ட் OnePlus பற்றி நான் சொல்லவே வேணாம். எனக்கு பர்சனலி இந்த நாட் ப்ளூ அப்படின்றது ஃபேவரட்டான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அதாவது இடங்களில் வந்து பெஸ்ட்டாக தான் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றத வந்து பாருங்கள். ரெண்டுத்துலையுமே முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங்கோலா கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்துருக்கு. ஸோ இதுலேயும் அதிகப்படியான மாறுபாடுகள் கிடையாது. அண்ட் வெயிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே அப்ராக்சிமேட்லி சிமிலராக இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. எக்ஸாக்டான வெயிட் என்னன்றதை பார்க்குறேன். பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlusனோட நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கைக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், கையில் வந்து பிடிக்கிறதுக்கும் பெருசாக இருக்கணும், ஃபோனும் கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்ற பட்சத்தில் ரியல்மி உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். டிஸ்பிளே பக்கம் வரும்போது நமக்கு OnePlus 4ல கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே இருக்கு. 6.43 இன்ச் கொண்ட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா Realme இது இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இதில் 6.62 இன்ச்க்கான 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் E4 AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்துமே AMOLED தான். பட் இதில் என்ன வெர்ஷன் அப்படின்றது நமக்கு வந்து சரியாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இதில் E4 AMOLED அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் வந்து பெட்டராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 600 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இதில் இருக்குன்றத சொல்கிறாங்க. அண்ட் பிரைட்னஸ் லெவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல்ஸ் இருக்குது. அதுவும் இதில் எக்ஸாக்ட்லி எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணல. சைட் பை சைட் நான் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாடை விட உங்களுக்கு ரியல்மியில் கொஞ்சம் பெட்டர் பிரைட்னஸ் வந்து எனக்கு விசிபிள் ஆச்சு. வெளியிலையும் சரி இண்டோர்லையும் வந்து சரி என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ரெண்டுத்துலையுமே சூப்பராக இருக்குங்க. என்னால் வந்து இதுதான் பெஸ்ட் இதுதான் பெஸ்ட்டுன்றதை பின் பாயிண்ட் வந்து சொல்ல முடியல. மேபி 0.1% அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மியில் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் வேறுபாடாக பார்க்குறது எனக்கு பர்சனலி மேபி அந்த வார்ம் டோன் கொஞ்சம் வந்து பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. பட் ரெண்டுத்துமே நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்தாலுமே கலர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ ரெண்டுமே பெஸ்ட் டிஸ்பிளே தான். பட் உங்களுக்கு சின்ன டிஸ்பிளே வேணுமா இல்லை கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வேணுமான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் கொஞ்சம் நேரம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு படங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை கேம்ஸ் விளாடும்போது மேபி அது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பட் சின்ன டிஸ்பிளே இருந்தால் எனக்கு ஓகேன்ற பட்சத்தில் இதுவும் பெட்டராக இருக்கும். ஒரு நல்ல டிஸ்பிளேக்கு ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் இல்லையா. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. பட் ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்தாலுமே உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் மஃபுல்டான மாதிரி தான் தெரியுது. லவுட்னஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஆனால் OnePlusல லவுட்னஸ் வந்து நல்லாவே வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஆடியோடைய கிளாரிட்டியும் நல்லா இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. நான் செல்லம்மா சாங் வந்து கேட்டு பார்த்துருந்தேன். அண்ட் OnePlusல வரக்கூடிய அந்த ஆடியோ குவாலிட்டி, அந்த சவுண்ட் லவுட்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரியல்மியை விட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 30% வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். பர்ஃபார்மன்ஸில் எதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு ப்ராசஸர். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வெவ்வேறு கம்பெனியுடைய ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அந்தந்த ப்ராசஸர் செக்மெண்ட்டில் அது பெஸ்ட்டாக இருந்தாலுமே கம்பேரிசன் வரும்போது யார் பெட்டராக இருக்காங்க அது சொல்லணும்ல. OnePlusல பார்க்கும்போது நமக்கு டைமென்சிட்டி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. டைமென்சிட்டி 1200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு Neo 2ல ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 870 இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த டைமென்சிட்டி 1200 ப்ராசஸரில் உங்களுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ணுறதுனால சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஸ்னாப்ட்ராகனை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கிடையாது. அதுவும் 870 அப்படின்றது அவங்க ரொம்ப புதுசெல்லாம் வந்து கொண்டு வரல. ஏற்கனவே இருந்த சிப்பு தான் கொஞ்சம் கிளாக் வைஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாக் ஸ்பீட்லாம் கொஞ்சம் மாற்றி அப்படியே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் வந்து உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் நிறைய இடங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்து பழகின ஒரு சிப் அப்படின்றதுனால இப்போதைக்கு ரெண்டுமே பெஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு 0.1% திரும்ப அந்த 0.1 தான் வருது. அந்த 0.1% பர்சன்டேஜ் எங்கடா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிக்கு போகுது. ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நல்லா தாங்க இருக்குது. உங்களுக்கு ரியல்மியில் பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் 8 GB வாங்கினீங்கன்னா 11 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அது
கிட்டத்தட்ட அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. பேப்பரில் பார்க்கும்போது மட்டும் நல்லாயிருக்கும். பட் எங்கடா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 ஆப்ஸை வந்து மெமரியில் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு 6ஓ 7ஓ வைக்கலாம். அதுதான் அந்த சின்ன ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் இருக்குது. அது மேபி நீங்கள் நிறைய ஆப்ஸை மல்டி டாஸ்கிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் கேமிங்கை பொறுத்த வரைக்குமே 2 ஸ்மார்ட் ஃபோனுமே சூப்பராக இருக்குது. டைமென்சிட்டி 1200 வந்து கேமிங்க்கு வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸ்னாப் ட்ராகன் 870 வந்து கேமிங்க்கு நல்லாவே வந்து இருக்குது. ரெண்டுத்துலையுமே எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூமே வந்து கிடையாது. அண்ட் ஹீட்டிங்கை பற்றி பேசணும் அப்படின்னாலும் நான் இப்போதைக்கு கொஞ்சம் மழைக்காலங்கள் தான், பட் இருந்தாலுமே வீட்டில் உட்காந்து தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். 41, 42 அந்த டெம்பரேச்சர் கிட்ட ரெண்டுமே வந்து வருது. ரெண்டுத்துலையுமே ஓவர் ஹீட்டிங் இது வரைக்கும் நான் வந்து பார்க்கல. மேபி நீங்கள் வந்து டேரக்ட் சன்லைட்டில் ரொம்ப ஹெவி கேம்ஸ் கண்டினியூஸாக விளையாடும்போது விசிபிள் ஆகலாம். பட் என்னுடைய டெஸ்டிங்கில் நார்மல் கேமிங் ஒரு 30 மினிட்ஸ்க்கான கேமிங் விளையாடும்போது 41, 42 அப்படின்றது ரெண்டுத்துலையுமே வந்து ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு பெரிய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது பெரிய டிஸ்பிளேவோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸோட ரெஃப்ரெஷ் ரேட்டோட பார்க்கும்போது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் 90 ஹெர்ட்ஸ் இருக்குது, அதனால வந்து கம்மியாக இருக்கும்லாம் அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமிங் நீங்கள் விளையாடும்போது இதுலையுமே உங்களுக்கு அந்த நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும்ன்றது பாருங்கள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல்மியில் 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. OnePlusல 4500 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ரியல்மி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. காரணம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பேட்டரி இருக்குது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த E4 AMOLED டிஸ்பிளே சொன்னேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் பவர் கன்சம்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக வந்து இருக்குன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எங்கே தெரியுமா, உங்களுக்கு இதில் 0 to இல்லை 10 to 90% அப்படின்றது ரொம்ப வேகமாக வந்து சார்ஜ் ஆகிடுது. அந்த கடைசி 10% வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது 1 இல்லை 2 இல்லை ஒரு 4-5 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. 4-5 நிமிஷம்லாம் சொல்லக்கூடாது, ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதை பொறுத்து. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 அப்படின்னு ஆச்சுன்னா இது ஒரு 35 நிமிஷம். இதுதான் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் மற்றபடி ரெண்டுமே சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அடுத்த முக்கியமான கம்பேரிசன், மேபி நிறைய பேர் பையிங் டிசிஷனை எடுக்கிறத இதை வச்சு தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேமரா. ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். OnePlus Nordல நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. இதுவே நம்ம ரியல்மி சைடு பார்த்தோம்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் எது இருக்குன்னே தெரியாம, அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நான் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுத்த சாம்பிள் இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும். பட் கலர்ஸ் அண்ட் அக்யூரசி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸில் பூவோ இல்லை ஏதாச்சும் ஒரு செவர்கள் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய வானங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது டைனாமிக் ரேஞ்சுமே வந்து ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. கொஞ்சம் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusல கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. நீங்கள் பர்சனை யாராச்சும் ஆட்களெல்லாம் வந்து எடுக்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனுமே இங்கே திணறுது அப்படின்னு வந்து சொல்லும். பட் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரியர் ஃபேசிங் கேமராவில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் செல்ஃபி கேமராவில் வரும்போது அப்படி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும். OnePlusல உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கேமரா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது அது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து தெரியுது. இதுவே நீங்கள் வீடியோ குவாலிட்டியில் சாம்பிள்ஸ் எல்லாம் எது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. நானும் வந்து என்னடா ஸ்டெபிலைசேஷன்லாம் ஆன் பண்ணி எடுத்தோமோன்னு பார்த்தேன். பட் இல்லை, உண்மையிலேயே வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ப்ரைஸ்ட் இந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அண்ட் வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டியுமே பரவாயில்ல. கம்பேரிட்டிவ்லி ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கும்போது அது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே எக்ஸாக்ட்லி என்ன கலரில் இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து க்ளீனாக வந்து தெரியுது. ஸோ ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியல்மி சூப்பராக வந்துருக்கு. அண்ட் குறிப்பான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் பொக்கே ஃப்ளார் போர்ட்ரேட் உங்களால் எடுக்க முடியும், ஃபோட்டோஸும் எடுக்க முடியும், வீடியோஸும் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கேமராவுடைய அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான், மூத்த அண்ணன், கலர் ஓஎஸ் தான். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் ரெண்டுத்தையுமே வந்து எடுத்திருக்காங்க. இதில் ஆக்சிஜன் ஓஎஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல்மி யூஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரியல்மியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் யூசேஜ்லையும் எது நல்லா இருக்குன்றதை நீங்கள் இப்போ சாம்பிள் இமேஜஸ் பார்த்தீங்க. உங்களுக்கு பர்சனலி எது பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் சொல்லி முடித்தேன், பட் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியல. ஓஎஸ் உங்களுக்கு எந்த ஓஎஸ் எதில் வேணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே ரெண்டுத்துக்குமே பேஸ் வந்து கலர் ஓஎஸ்என் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணன் இருந்தாலுமே இதில் ஆக்சிஜன் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ரியல்மி யூஏ வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய விதமான விஷயங்கள் சிமிலராக தான் வந்து இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே ஆக்சிஜன் யூஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் உடைய டிண்ட் அப்படின்றது லைட்டாக நமக்கு இந்த OnePlusல வந்து இன்னுமே வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து இத்தனை நாட்களாக வந்து என்னுடைய ஃபேவரட் யூஏ வந்து நான் வச்சுருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும், இதுலேயும் ஒரு சில
சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும், இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும். எனக்கு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ரியல்மி யூஏ வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று செலச்சது இல்லை. அண்ட் ஃபைனலி ப்ரைசிங். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க 8GB RAM 128GB மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 30,000 விற்கிறாங்க. அண்ட் ரியல்மி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது 32,000 வந்து விற்கிறாங்க. அண்ட் இந்த ஆஃபர் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரியல்மி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண உடனே நிறைய பேங்க்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு சில 1000 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. பேங்க் ஆஃபர்லாம் வந்து போக நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ஆஃபர்லாம் வந்து வாங்கினீங்கன்னா 27,000 அதற்கு கம்மியாகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. நீங்கள் அப்படி கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் எதை பிக் பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ வழக்கம் போல் நான் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஒவ்வொரு செக்மெண்ட்லையுமே எது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்னுடைய யூசேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட்டாக இருந்தாலுமே ஸ்லைட்லி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ரியல்மி இந்த இடத்துல வேல்யூ ஃபார் மணியாக இருக்குன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட சஜஷனில், அதை தனிப்பட்ட டெஸ்டிங்கில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷனாக இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.